இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ சிமெண்ட். 16த் அன்னைக்கு பை பண்ணிட்டு 18த் அன்னைக்கு நான் செல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டான ட்ரேடு. 2 டேஸ் தான் வந்து இந்த ட்ரேடு. நம்ம ஆல்ரெடி 18த் செப்டம்பர் என்னெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கோங்கிற வெரிஃபைட் P&L தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு ஸ்ரீ சிமெண்ட். இந்த ஸ்ரீ சிமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சார்ட். எனக்கு எண்ட் ஆஃப் தி டே அனாலிசிஸ் நான் பண்ணும்போது, இந்த சார்ட்ட பார்த்தோனே வந்துட்டு இட்ஸ் அ பை கேண்டிடேட்ங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. என்ன ரீசன்ங்கிறத சொல்றேன். நம்ம வீடியோஸ நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இத வந்து நான் ட்ராப்ன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ராலி வந்து குடுத்துருச்சு. இத தான் வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்றோம். இந்த பேஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து 2% அதுக்கப்புறம் ஒரு 3 1/2%, அதுக்கப்புறம் ஒரு 3% கிட்டத்தட்ட ஒரு 9% வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு இந்த ஜோன் கிட்ட வந்தோனே மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லன்னா வந்து ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸோ வந்து இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அந்த சான்சஸ்னால மார்க்கெட் வந்து மேல போகுதுங்கிறது என்னோட அசம்ப்ஷன். நான் எதனால இந்த ஸ்டாக்க வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோரே நான் வாங்கிட்டேன்னா, இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஸ்பைக் இருக்கிறனால மார்க்கெட் சில நேரம் என்ன பண்ணும்னா, இங்கேருந்தே வந்து ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுரும். அந்த அசம்ப்ஷன்ல நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த இடத்துலயே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ளூ லைன்ங்கிறது என்னோட எக்ஸிட் டேட். இந்த டேட்ல வந்து நம்ம இந்த ஸ்டாக்க வந்து செல் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பாரா வந்து நான் ரீப்ளே பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஏன்னா 16ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல வாங்கிட்டோம். இதுல எங்க டிராபேக் வருதுன்னா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. பட் இவ்ளோ பெரிய ஜம்ப் குடுத்து அது ஓப்பன் பண்ணியிருக்கிறனால, நமக்கு ஒரு 0.50, 0.60% வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் அன் இன்விசிபிள் லாஸ். இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா, இவ்ளோ பெரிய மூவ நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பட் மார்க்கெட் ஒரு கேப் அப் குடுத்தனால, நம்மளால வந்து அந்த கேப் அப் பண்ணினதுக்கு உண்டான அப்வர்ட் மூவ்மெண்ட்ட வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே இங்கேருந்து திருப்பியும் ஒரு ஜம்ப் வருது. ஸோ 2 கேப் அப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கேப் அப் நடக்குது. இந்த இடத்துல ஒரு கேப் அப் நடக்குது. 2 கேப் அப் நடந்தனால, நெக்ஸ்ட் டே வந்து நான் செல் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பட்டு பட்டுன்னு கேப் அப் நடந்துட்டே இருந்ததுன்னா, அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாது. மார்க்கெட் திருப்பி வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். நான் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச ப்ராஃபிட்டையாவது நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆன டேட்லயும் வந்து மார்க்கெட் கேப் அப் தான். ஒரு 4 நாள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரம் வந்து கேப் அப் நடந்தனால, இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் பிரைஸ்ல வந்து நம்ம குடுத்துட்டோம். எனக்கு கிடைச்ச பெர்சன்டேஜோ இல்லன்னா, நம்ம எடுத்த அமவுண்ட் வந்து ₹197 டோட்டலு சார்ஜஸ்லாம் போக ரூ. 78 தான் வந்து நமக்கு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து இந்த மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் கீழ வந்துருச்சு. நம்ம வித்ததுக்கப்புறம் திருப்பி கீழ வருது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல ஸ்டாக் கீழ வந்ததுக்கப்புறம் இந்த பிரைஸ்லேருந்து ஒரு பெரிய அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து குடுத்துருச்சு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிறதுக்காக வேண்டி நான் இத காட்டுறேன். இந்த இடத்துல நான் ட்ரேட் வந்து நான் எடுக்கல. இல்ல எடுத்திருக்கேனாங்கிறது எனக்கு தெரியல. வரப்போற நாட்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்க வாங்கி வித்ததுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். நம்மளோட அப்சர்வேஷன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வேற சில வீடியோஸ்லாம் நான் உங்கள பார்க்குறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.